இன்றைய தலைப்பு என்ன? திரை இசை பாடல்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகிறதா சீர்குலைக்கிறதா? அதுதான் தலைப்பு. அந்த அந்த காலத்திலேயே தசரதன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வாழ்ந்தாராம். கிட்டத்தட்ட 60,000 மனைவிகளை அவர் வைத்திருந்தாராம். 1 2 இல்ல, இங்க 1க்கே நாக்கு தள்ளுது இல்லைங்களா ஐயா? இன்றைய காலத்துல அந்த 1க்கே இங்க நாக்கு தள்ளி பிச்சுக்கிட்டு போகுது. அப்படிப்பட்ட அந்த காலத்திலேயே 60,000 மனைவிகள் எண்ணி கூட பார்க்க முடியாதுங்க ஐயா விரலை விட்டு. அப்பவே ஒரு சமுதாயத்தையே சீர்கெடுத்து போயிருக்காரு ஒரு ஆளு இல்லைங்களா? ஒரு ஆளுக்கு ஒரு மனைவிங்கிறதே பெரிய கஷ்டம். அந்த மாதிரி காலத்திலேயே ஒரு சமுதாயத்தையே ஒரு ஒரு உலகத்தையே உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு பாடல் பாருங்க, சின்ன ராசாவே சிட்டரப்பு என்ன கடிக்குது இல்லீங்களா? என்ன என்ன பாட்டு, எங்க எழுதின பாட்டு இது பாருங்க. இதுல எங்கம்மா சமுதாயம் எப்படிமா போய்கிட்டு இருக்கு? அம்மா ஒரு ஐயா சொன்னாங்க, இவ்வளோ பாடல் இருக்கு, 99% 99% ஒரு பானையில பால் இருந்தாலும் ஒரு சொட்டு விஷம் பட்டுச்சுன்னா அந்த பாலே கெட்டு போயிடுங்க ஐயா. அதுதான் எங்களுடைய வாதம். ஒரு பானை ஃபுல்லா பால் இருந்தாலும் சரி, அந்த பானையில இருக்கிற பாலை கெடுக்க ஒரு துளி விஷம் போதும். அந்த விஷமாக பரவி அந்த பாலை எப்படி கெடுக்கின்றதோ அது போல இந்த ஒரு சீர்குலைக்கின்ற பாடலால் நீங்கள் எழுதப்பட்ட கூறப்பட்ட அனைத்து பாடல்களுமே யார் இப்ப எடுத்துக்கிறாங்கிறீங்க? உங்க காலத்துல வேணா அதை எடுத்துப்பாங்க, உங்க காலத்துல வேணா அதை எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்துவாங்க. இன்றைய தலைமுறையில அது நடக்கக்கூடிய காரியமாங்கய்யா. அடுத்தது பாருங்க, மோசமான கலாச்சாரங்கள், மேலை நாட்டு கலாச்சாரங்கள் யாவும் தற்போது நம் நாட்டில் சிறிது சிறிதாக நுழைய தொடங்கி விட்டது. அதாவது நீங்க பாண்டது 80s 90ஸ்க்கு பிறகு வேணா அது அதிகமா ரொம்ப கலாச்சாரத்தை சீர்குலைக்கக்கூடிய பாடல் தான் அதிக அளவு பரவி வருகிறது நடுவர் அம்மா அவர்களே. சமூக சீரழிவுகளுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய பாடல்கள், பெண்களை உச்சபட்ச அரைக்குறை ஆடைகளில் ஆடவிடப்படும் பாடல்களை சற்று ஒதுக்கி, முற்றிலும் ஒதுக்கப்பட வேண்டாம் என்றாலும் சற்று ஒதுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு நல்ல பாட்டு வந்தா 100 கெட்ட பாட்டு வருது. அந்த 100 கெட்ட பாட்டு தான் பசங்க எடுத்துக்கிறானுங்க தவிர, ஐயா பாடியது போர் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்னா கொடியாத்திரம் மட்டும்தான் ஜெய்ஹிந்த்ங்கிறான். மத்த எல்லா நேரத்துலயுமே ஜெய்ஹிந்த் சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லைங்களே. அதே போல பாருங்க, இன்று இருப்பு தெரியும், அதாவது என்ன சொல்றாங்க, இடுப்பு தெரியற மாதிரி தொடையை தூக்குற மாதிரி தான் ட்ரெஸ் வாங்க வேண்டியதா இருக்கு. நம்மளே கேட்டா அதுதான் ட்ரெண்டிங். இந்த மாதிரி முழுசா நான் போட்டுட்டு போனா என்ன பைத்தியங்கிறாங்க, தூக்கிட்டு போமா அப்படிங்கிறா என் பொண்ணு. அப்ப அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, கலாச்சாரமே மாத்திட்டாங்கிறதுதான் என்னுடைய ஆதங்கமே. அது பாருங்க, செல்ல பேரு ஆப்பிள் என்ன சைஸா கடிச்சிக்கோ, ஸ்வெட்டர் போட்டுக்கோ, என்னென்ன கன்றாவி பலா. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா காது கொடுத்து கூட கேட்க முடியலம்மா. ஒரு குடும்ப பெண்ணை எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, பெண்களை மட்டுமே அவ்வளவு உதாசீனப்படுத்துறாங்க. இந்த சினிமா பாடல்கள் அன்று மறைமுகமாக எங்கோ ஒரு காதல் திருமணம் நடைபெற்றது. ஆனால் இன்று கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கல்யாணம் கட்டிக்கிட்டு நம்ம இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. இப்படி இந்த பாட்டு வந்ததுக்கு பிறகுதான் நடுவர் அம்மா அவர்களே இன்டர்காஸ்ட் கல்யாணமானது அதிகமா நடைபெற்றுச்சு. இதுக்கு முன்னாடி எங்கோ ஒண்ணு தாய்க்கு தெரியாம தகப்பனுக்கு தெரியாம செஞ்சுட்டு இருந்தவங்க இந்த மாதிரி பாடல்கள் அதிகமா வரதான் இப்பெல்லாம் தைரியமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்துல கண்ணதாசன் போன்றவர்கள் நிறைய பாடல்கள் எழுதினார்கள். அது பாடல்கள் மட்டுமல்ல, அது நமக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள். அந்த பாடங்களை ஏற்றுக்கொண்டு நாம் நல்ல முறையில தான் நாம் நடந்து கொண்டே இருந்தாலும் இது போன்ற ஒரு சீர்கேடு கொடுக்கக்கூடிய பாடல்களை தான் எல்லாரும் மனதில் பதிய வைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். இது நம்ம முருகேசன் ஐயா சொன்ன மாதிரி எத்தனையோ பாடல்கள் நல்ல பாடல்கள் தான் இருக்கு. எவன் வாயிலுங்க அந்த பாட்டு வருது, வாடி வாடி நாட்டு கட்ட வசமா மாட்டிக்கிட்ட ஐயா. இந்த நாட்டுக்கட்டை உருட்டுக்கட்டை எல்லாம் எப்ப வந்துச்சுங்கிற நம்மள பார்த்தோன்னே டேய் போது படுறா செம்ம கட்டடா அப்படிங்கிறான். அப்ப கொஞ்சம் குண்டா போனா நாட்டு கட்டடாங்கிறான், கொஞ்சம் வத்தலா போனா எங்க கடந்த செத்த கட்டடா இது அப்படிங்கிறான். அப்ப இந்த அளவுக்கு மக்களை கீழ்த்தரமா பேசக்கூடிய ஒரு அவல நிலைக்கு கொண்டு போகிறது எதுன்னா இந்த பாடல்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தேவை
தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தனிமையாக வாழ வேண்டும், தனிமையாக இருக்க வேண்டும். தனிமை தனிமை என்று அந்த தனிமையை மட்டுமே மக்களின் மனதில் புகுத்தி நான் என் புருஷன் என் பிள்ளை இருந்தா போதும், தாயாது தாப்பனாது, வயசாயிடுச்சா கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேரு, ரொம்ப உடம்பு சரியில்லையா எங்கேயாவது தள்ளு அப்படின்னு நீ வச்சுக்கோ அண்ணன். இப்படி எல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த சினிமா பாடல்கள் தான் முக்கியமாக. அது மட்டும் இல்ல, மீச முளைக்கிறதுக்காட்டுமே ஆசை வருது இந்த பசங்களுக்கு பாருங்க. அது இந்த மிடில் ஸ்கூலு ஹை ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வாத்திங்க எல்லாம் கடவுளே யாருக்கு இந்த இவங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப கடவுளை வந்து ஒவ்வொரு நாளும் கேட்டுப்பேன். ஏன் அப்படின்னா இந்த சமுதாயத்தை சீர்கட்டு போகிற இதை விட சான்று எதுவும் தேவையில்லை நடுவர் அம்மா அவர்களே. தாவணி நழுவினால் இதயம் நழுவுதே, ஆத்தங்கர உன்விழி அழகினை திருடுதே. ஐயோ கடவுளே கடவுளே, வாய் எனக்கு அசிங்கமா இருக்கு. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, சேலையில வீடு கட்டிடுவானா இவன் கைச்சட பையல? சேலையில போய் படுத்து உறங்கிட முடியுமாடா உனக்கு? எப்படி போகிறது பாருங்க இந்த பிள்ளைகள். பிள்ளைகள் ஜன்னல் வச்ச ஜாக்கெட், ஆமாமா இந்த ஜன்னல் வச்ச ஜாக்கெட் பாட்டுக்கு அப்புறம் தான் பாருங்க ஒண்ணு ஜன்னலே இல்ல, கதவும் இல்ல, காத்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. என்ன கையெடுத்து கும்பிடக்கூடிய சாமியோட படத்தை அழகா ஜாக்கெட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்துட்டான். ஒரு கையெடுத்து கும்பிடக்கூடிய கோயில கொண்டாந்து பொம்பளைக்கு பின்னாடி முதுகுல கொண்டாந்துட்டான். என்னப்பா இது கலாச்சாரம்? வைத்தறிச்சலா இருக்கிறது. மனச அடுத்து பாருங்க, மனச மயக்க நீதான் என்ன மயக்க பாக்குற, உதட்ட கடிச்சு நீதான் கொஞ்சம் உசுப்பு ஏத்துற, ஒத்தை கத்தி நிப்போமா ஒன்னு சேர்ந்து நிப்போமா. ஐயோ கடவுளை, எதுக்கு சொல்றேன்னா பேருந்துல ஏறணுமா, ஏறினோடனே ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பார்த்து டீச்சர் வாங்க இங்க உட்காருங்கண்டுச்சு. ஐயோ என்னடா எப்படி தாய் தாப்ப எப்படி வளர்த்திருக்காங்க, நல்ல பிள்ளை என் தங்கமே, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டோமா. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கன்றாவி என்ன பண்ணிருக்குன்னா அவன் பாய் ஃப்ரெண்ட் அந்தாண்ட நின்னுகிட்டு வாவான்றான் போல. இது அந்த அந்த இடத்த விட்டுட்டு நான் உட்கார்ந்து எனக்கு இடத்த கொடுத்துட்டு அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல போய் நின்னுக்குச்சு. அவன் என்ன பண்றான், ஒரு பென்டிரைவர் எடுத்து நம்ம கண்டக்டர்கிட்ட குடுக்குறான். அவன் தூக்கி அதுல சொல்லணும்னு போடுறான் பாருங்க பாட்டு. கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு, என்ன நீய கட்டிக்கிட்டா சம்மதமா உனக்கு, படுபாவி புள்ள உக்காரதான் இடம் கொடுக்குதுன்னு நான் பார்த்தனா, இது என்ன பண்ணுச்சுன்னா அவனை கூப்பிட்டு இது சைட் அடிக்க போயிடுச்சு. பேருந்துலயே நடக்குதம்மா இந்த நிகழ்வு. பள்ளி பிள்ளைகளும் கல்லூரி மாணவர்களும் கண்ணெடுத்து பார்க்க முடியல. நமக்கு அசிங்கமாக தெரிகிறது, அவமானமாக இருக்கிறது. கலாச்சாரம் அந்த அளவுக்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. இதை என் கண்ணால் பொறுக்க முடியாமல் அந்த பேருந்தை விட்டே நான் இறங்கி விட்டேன். அவ்வளவு ஒரு மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. பொண்டாட்டியா நீ கிடைச்சா சந்தோஷம் தான் அவனுக்கான். இது வந்து பேருந்துல நடக்கக்கூடிய பாட்டா இது? மத்தவங்களை பத்தி அதுங்க எதுவுமே கவலைப்பட மாட்டேங்குது. ஐயோ நம்மள அப்பா பாத்துருவாங்களோ, அப்பாவோட சொந்தக்காரன் பாத்துருவாங்களோ, அப்பாவோட ஃப்ரெண்ட பாத்துருவாங்களோ, அம்மா அந்த மாதிரி ஒரு பய காலத்துல நம்மளா வாழ்ந்தோம், நாங்களும் அப்படி இருந்தோம். ஆனா எங்களுக்கு பின்னாடி வந்த ஜெனரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 92K வந்து மிகவும் மோசமான ஒரு ஜெனரேஷனாகத்தான் இருக்கின்றது. அது அடுத்து பாருங்க, இது போல் பாடல்களுக்கு பிறகு தான் தவறு செய்யும் துணிச்சல்களை அதிகமாக வந்துள்ளது என்பதுதான் என்னோட ஆணித்தரமான வாதம். அடுத்து பாருங்க, பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால, சீப்பெடுத்து சீவி விடவா முன்னால, வளைய வாங்கி மாட்டி விடவா பின்னால. எவனுக்கு யார் மாட்டி எவன் பெத்தவனுக்கு தெரியாதா சீப்பு சோப்பும் வாங்கி கொடுக்கறதுக்கு? இந்த நாய் என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு நான் கேக்குறேன். எந்த அளவுக்கு கலாச்சாரமானது. யாரோ ஒரு பிள்ளைய பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து நல்லது கெட்டது பாடுபட்டு அந்த குழந்தைய வளர்ப்பாங்களாம். இவர் அங்கேருந்து வந்துருவாராம், ஒரு அரைநாசா டவுசரை, அதுவும் அடுத்தவன்ட்ட கடை வாங்கி ஒரு டவுசரை சட்டையை மாட்டிக்கிட்டு எவனோ வச்சிருக்கிற காரை 2 மணி நேரம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து ஒரு 25 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைய நைஸா இவன் தள்ளிக்கிட்டு போவானா, நாங்க விட்டுக்கிட்டு உட்காருவாங்க. காரணம் என்னன்னா கலாச்சாரம் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறதுனா இது சினிமா பாடல்களால மட்டும்தான் என்பதை நீங்கள் சரியான தீர்வை அளிக்க வேண்டும் என்று நான் வாதிடுகிறேன் நடுவர் அம்மா அவர்களே. அது மட்டும் இல்ல, அருப்பு கோட்ட அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்கிற சின்ன பொண்ணு அப்படிங்க. அதுல ஒரு வரி வருது பாருங்க, கர்ப்பமாக்கும் சக்தி உன் கண்ணுல நிக்குது, தித்திக்கும் தேவையான தினந்தோறும் தேவைதான் நீங்கிறான். என்னம்மா இந்த வரிகள்? நான் பூசுது காது
பாடல்கள் இருக்கின்றது 70க்கு பின்னால் வந்ததுக்கு அப்புறம். 70, 80களில் ஒரு கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜாம்பவான் ஆகிய எஸ்பிபி ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேலதான் அவர்களோட கடவுளுடைய அழைப்பு வந்தது. அதற்கு முன்னால் அவருடைய இசை பயணம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள். அவருடைய இசை பயணத்தில் 40 வருஷங்கள் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அதாவது அந்த பாட்டை கேட்டாவே காதல் பொங்குமா, அந்த அளவுக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பாடல்களை தான் அவர் பாடிக்கிட்டு இருந்தாராம். அப்புறம் என்ன ஆயிட்டாருன்னா, அவராவே என்ன பண்ணிட்டாரு, இந்த பாடல்லாம் இதுக்கப்புறம் அது ஒரு லிமிடேஷன், அந்த ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க, நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரா ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வல்கரான வார்த்தைகள், அந்த டபுள் மீனிங் பாடல், அதெல்லாம் அவர் கொஞ்சம் பாடுவதை தவிர்த்தாராம். அந்த மாதிரி மனிதர்களாய் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பார்கள். இந்த சீர்குலைக்கக்கூடிய பாடல்களை என்று இவர்கள் எழுத நிறுத்துகிறார்களோ, நம்ம கவிஞர்களாக இருக்கட்டும், புலவர்களாக இருக்கட்டும், காசுக்காக எதையும் செய்யலாம். ஆனால் நம் கலாச்சாரத்தை விட்டுவிட்டால் திரும்பி அதை நாம் பெறுவது மிகவும் அரிதான ஒரு செயலாகும். இது போன்ற 1000 பாடல்கள் என்னால் என்று கூற முடியும். நேர மேலாண்மை காரணமாக மற்றும் எனது உறவினர் திருமணம் காரணமாக நான் நடுவர் அவர்களே இவ்வளவு சீர்தேவை என்று கூறி சிறப்பான ஒரு தீர்ப்பை உங்களிடமிருந்து மிகச் சிறப்பம்மா. அப்படியே சரவெடி மாதிரி அப்படி வெடிச்சுட்டு போயிட்டீங்க. தீபாவளி முடிஞ்சா கூட இந்த சரவெடி இன்னும் வந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம அன்றாட வாங்க வாங்க வாங்கம்மா வாங்கம்மா. அம்மா ராணியம்மா பேசுறீங்களா? அப்புறம் நான் பேசவா? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. ஏன்னா அம்மா நீங்க சொன்ன மாதிரி தீபாவளி இப்பதானே போச்சு, அதனால சட 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 அப்படியே தீபாவளி பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததும்மா, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னொன்று, நீங்கள் பாடுறப்போ ஒவ்வொரு பாட்டு பாடும்போது டான்ஸ் ஆடிட்டே தானே பாடினீங்க, அப்போ உங்களையும் அந்த பாட்டு ரசிக்க வச்சிருக்கு தானே. நன்றிம்மா, நன்றி அம்மா. நீங்கள் சொல்லுங்கம்மா, நம்மளுடைய ஜுனைதா அம்மா எப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, எல்லா ஆளுமைகளுமே பேசுகிறத கேட்டால் கேட்டுகிட்டே இருக்கணும், அப்படி இருக்குது எல்லாம். ஆனால் என்னென்னா, நேர மேலாண்மை காரணத்தினால தான் எல்லாருமே கொஞ்சம் சுருக்கமாக முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. அம்மா சொல்லுங்கம்மா, நம்மளுடைய அம்மா ஜுனைதா அம்மா எப்படி பேசினாங்க, அவங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, எந்த மாதிரி பாடல்கள் எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜுனைதா அம்மாவுக்கு சொல்லவே வேண்டாம். கவிதையா இருக்கட்டும், பட்டிமன்றமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க வராத நாட்கள், வராத இதுவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு விவாத மேடையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்களுடைய பங்களிப்பு மிகச் சிறந்ததாக இருக்கும். இன்றைக்கு பட்டிமன்றத்துல அவங்களுக்கு எல்லாம் ஒரு அரை மணி நேரமாவது கொடுக்கணும். ஏன்னா 5 நிமிடம் எல்லாம் நம்முடைய ஆளுமைகளுக்கு இந்த தளத்திலே பயணிக்கக்கூடிய இன்றைய பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் வேக வேகமாக அந்த 5 நிமிடத்தில் முடித்து செல்கிறார். இவர்களுக்கெல்லாம் மிக பிரமாண்டமான மேடை அமைத்து அவர்களை அங்கு நாம் கொடுத்தவர்களை பாராட்ட வேண்டும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சுமா. உண்மையிலேயே நீங்க சொன்னது போல இந்த பள்ளி பருவத்திலேயே இது தொடங்கி விடுகிறது. இந்த பாடல்களை கேட்டு அதை பார்த்து தொலைக்காட்சியிலும் சினிமாவிலும் பார்த்து பார்த்து அதை அவங்க அப்படியே மாறிடுறாங்க. 4வது 5வது பிள்ளையிலிருந்து ஆரம்பிச்சுட்டு 6வது உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளிக்கு அவங்க கால் எடுத்து வைக்கும் போதே அந்த பிரச்சனையோட தான் உள்ள வர்றாங்க. அதாவது அந்த காலத்துல ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, முளைச்சு 3 இலை விடல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இன்றைக்கெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது. அந்த அளவுக்கு வீட்டு சூழலும் அப்படி இருக்குது. அதை விட அவங்க கேட்கக்கூடிய போன உடனே காலையில எந்திரிச்ச உடனே எத்தனை பேர் டிவி போடுவீங்க, டிவி ஆன் பண்ணுவீங்கன்னு கேட்டா எல்லாருமே காலையில எந்திரிச்ச உடனே பாடல்கள். நம்ம எல்லாம் பக்தி பாட்டு கேட்போம், ஆனா அவங்க எல்லாம் அந்த மாதிரி பாடல்களை தான் வச்சுட்டு நிறைய தான் சேனல் இப்ப உருவாக்கி இருக்காங்களே தொலைக்காட்சியில. அப்ப அதை போட்டு அதுகளை கேட்டுட்டு வர, நம்ம சொல்லக்கூடிய பாடத்தை மனப்பாடம் பண்றதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த பாட்டை அப்படியே ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம பாடுறான். எங்க பாடு அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகல, அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்றான். ஏன்னா இதை இவ்வளவுதான் பாடுறியே, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டா தெரியல. இப்ப அப்படி அதே போல ஒரு தீபாவளிக்கு நம்முடைய குழந்தைகள் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரட்டுன்னு சொன்னா, அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா சொல்லி விட்டா கூட தீபாவளி ட்ரெஸ்ஸுங்கிற பேர்ல ஏதேதோ வண்ண வண்ண ஆடைகளாக உடுத்தி கொண்டு
சூழல் இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் இந்த அதுவும் இந்த 2 வயதுங்கிற அந்த உயர்நிலை பள்ளியில் மேல்நிலை பள்ளியில் எங்க பாடெல்லாம் படு திண்டாட்டம். அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அழகா வந்து நம்ம ஜுனைதா அம்மா கொடுத்துட்டாங்க. அதை விட இன்னொன்னு என்னன்னா, நாம் காணுகிற காட்சிகள் அந்த பஸ்ஸா இருக்கட்டும், பொது இடங்களாக இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற முறை நம்முடைய முகத்தை சுருக்க வைக்கிறது. உண்மையிலேயே மனசுல எட்டிக்கிட்டு ஆரம்பிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு வேகம் வருது. என்ன பிள்ளைங்க, என்ன பிள்ளை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் பாடம் நடத்தும் போது அவர்களுக்கு 40 நிமிஷம் பாடத்துல நான் வந்து 20 நிமிஷம் வாரத்துல 2 நாள் என்னுடைய பீரியட் போனாலும் பரவாயில்லைன்னு அந்த பெண் குழந்தைகளை உட்கார்ந்து தனியா, ஆண் குழந்தைகளை தனியா உட்கார வச்சு இப்படி இருக்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, இந்த நீ வந்து அது வந்து ஒரு மாயை. திரைப்படம் என்பது ஒரு மாயை, அதுல சிக்கிட்டீன்னா போச்சு அப்படிங்கிறத நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கூட அவர்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. பள்ளி பருவத்திலேயே தொடங்கி விடுகிறார்கள். அதே போல பாடல் ஆசிரியர்களும் சுயநலத்துடன் பணத்தை நோக்கி செல்கிறார்கள், பண்பாட்டை நோக்கி செல்லவில்லை என்று அருமையாக இன்றைய குழந்தைகள் எல்லாம் பாருங்கள், கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம், இன்று தனி குடும்பமாக ஆகிவிட்டது. கூட்டு குடும்பத்தில் அனைவரும் ஒருவர் அளவலாவிக் கொண்டு கதைகள் பேசிக்கொண்டு எப்படியெல்லாம் இருந்தோம் நம் காலத்தில். இன்றோ குழந்தைகள் தனிமை தனிமை தனிமை. உண்மைதான் அம்மா, எல்லாமே கெடுப்பது இந்த மொபைல் போன், அலைபேசியின் மூலமாக அந்த பாடல்களை எல்லாம் கேட்டு ஆட்டம் போட்டு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே தன் கண்ணை தானே குத்திக் கொள்வது போல தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சமுதாயம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அருமையாக ஜுனைதா அம்மா தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தீர்கள்.